فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மறுமை வாழ்க்கையை எங்களது முன்னிலையில் வைத்து வாழக்கூடியவர்கள். எங்களுடைய இந்த வாழ்க்கையின் லட்சியம் நாங்கள் மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும், நரகிலிருந்து விடுதலை பெற வேண்டும், சுவர்க்கலோகம் செல்ல வேண்டும். இதுதான் முஸ்லிமாக இந்த உலகத்திலே தன்னை அடையாளப்படுத்திய ஒவ்வொருவருடைய லட்சியமாக இருக்க வேண்டும். உலகம்தான் குறிக்கோள் என்று வந்தால் மறுமையில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முயற்சிப்போம். உலகத்தில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, மறுமைதான் அதிலே ஈடேற்றம் பெறுவதுதான் எனது லட்சியம் என்று ஒரு மூமின் நடப்பான். அதுதான் அவனுடைய பாதையாகும். அந்த நம்பிக்கையை, அந்த நோக்கத்தை வைத்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் சில விடயங்களை சிறுசாக எண்ணுகின்றான். ஆனால் அது பெரிய விஷயம். சிறுசென்று கருதி செய்யக்கூடிய எத்தனையோ விடயங்கள் அவனுடைய மறுமையின் லட்சியத்திற்கு இடைஞ்சலாக வந்துவிடும். எனவேதான் இது சிறுசு என்று நாம் நினைப்பது அல்லாஹ்விடத்தில் பெரிசாகிவிடக் கூடாது. பெரிசாகிவிட்டால் நாம் நஷ்டமாகி விடுவோம், தோத்து விடுவோம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த ஒவ்வொரு விடயத்திலும் பேணிப்பாக இருக்க முயற்சிக்க வேண்டும். எங்களில் அதிகமானவர்கள் சிறு சென்று எண்ணி நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான் நாங்கள் பேசுகின்ற பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தை முறைகள். அதிலே ஒரு மிக முக்கியமானது பொய் பேசுதல். பொய் பேச வேண்டும் என்று பேசுவதில்லை, ஆனால் பொய்யர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய் பேசுவனாக ஆகிவிடுவார். இந்த பொய் என்பது ஒரு முஸ்லிமுக்குரிய பண்பல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகனின் பண்பாக சொன்னார்கள். அரபியிலே அவரை முனாஃபிக் என்று கூறுவோம். முனாஃபிக், முனாஃபிக் என்றால் யார்? அவன் உண்மையில் காஃபிர், வெளியிலே முஸ்லிம் என்று சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில்
இவ்வாறான சமுதாயம் இருந்தார்கள். இதா ஜாஅகல் முனாஃபிகூன் قالوا نشهد إنك لرسول الله. நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் உங்களிடம் வந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறுவார்கள். அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அறிவான். என்றாலும் அந்த முனாஃபிக்குகள் அவர்கள் பொய் பேசுகின்றார்கள் என்று அல்லாஹ் சாக்கி கூறுகிறான். அவர்கள் பொய் பேசுகிறார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். அப்ப அது பொய்யா? இல்லை. அவர்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்காமல் வாயிலே உள்ளத்தில் உள்ளதற்கு மாற்றமாக பேசுகிறார்கள். எனவே வெளியில் ஒன்றை பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதர் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி பேசுகிறார், கூற்று உண்மை. ஆனால் அதன் உள்ளத்திலே அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. உள்ளத்தில் உள்ளதற்கு மாற்றமாக அவர்கள் பேசியதால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பொய்யர்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இந்த நயவஞ்சகர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி பாருகிறான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நயவஞ்சகனுடைய ஒரு பண்பு, பேசினால் பொய் பேசுவான். நமக்கு தெரியும், சஹாபாக்கள் என்று ஒரு சாரார், அவனுடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் சொல்லுகின்றோம். ஒட்டுமொத்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஷியாக்களை தவிர, ஷியா என்ற சாரார் இருக்கிறார்கள், அவளை தவிர அவர்கள் எல்லோருடைய ஒருமித்த கோட்பாடும் சஹாபாக்கள் எல்லோரும் உண்மையாளர்கள், பொய் பேச மாட்டார்கள். அதனால்தான் ஹதீஸ் கலை என்று ஒரு ஹதீஸை லைஃப் என்று தட்டுவோமே, எதை வைத்து தட்டுவது? பல விடயங்களை வைத்து தட்டுவார்கள். அதிலே ஒன்று, அந்த ஹதீஸை சொன்ன அறிவிப்பாளர்களில் யாராவது இடைக்கெட பொய் சொல்லும் பண்புள்ளவராக இருந்தாலும், இடைக்கெட எப்பயாவது கூட்டி குறைச்சு சொல்லுவது, அப்படி இருந்தாலும் அவர் கூட்டி குறைச்சு சொல்றவர் அல்லது இடைக்கெட பொய் சொல்பவர், கேட்டதை விட மிகைப்படுத்தி சொல்பவர் என்று தட்டி விடுவார்கள். அந்த அறிவிப்பாளர்களிலே சஹாபியும் இருப்பார் அல்லவா? அந்த சஹாபியை தவிர மற்றவர்களிலே தான் இவ்வாறு குறை காண்பார்கள். சஹாபாக்களை அடுத்த ஜெனரேஷன், தாபீன்கள், தபோ தாபீன்கள் என்று வரக்கூடிய ஜெனரேஷன், சஹாபாக்கள் யாரையும் அப்படி சொல்ல மாட்டார்கள். இவர் கூட்டி குறைச்சி சொல்றவர், மிகைப்படுத்தி கதைப்பவர் என்று சொல்ல மாட்டார்கள். மாறாக அவர்கள் எல்லோரும் உண்மையாளர்கள். அவர் சொன்னால் அது உண்மைதான் என்று எடுப்பார்கள். இதை நான் ஏன் சொல்றேன் என்றால், அந்த சஹாபாக்கள் நபிகளாரிடம் இஸ்லாத்தை படித்தவர்கள். இஸ்லாத்திற்கு முந்தி பொய் பேசுகிறவராக இருந்திருக்கலாம், கொலைகாரராக இருந்திருக்கலாம், இன்னும் எவ்வளவோ பாவம் செய்வதாக இருந்திருக்கலாம். அவர் இன்று இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு உண்மையாளர் என்ற பெயர் உடனே வந்துவிடும். ஏன்?
முஸ்லிம் என்று வந்தால் அவன் பொய்யே பேச மாட்டான். பொய் என்பது வரவே வராது. பொய் என்பது வந்தால் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். பொய் என்பது வாயில் வருகிறதென்றால் மறுமையை நம்பாதவனுக்குத்தான் அது சம்பந்தம், அந்த பண்பு சொந்தம். எங்களுக்கு பொய் என்றால் என்னென்றே தெரியாது. எங்களுடைய பேச்சுகள் அவ்வாறு அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ், கஃபா பில் மர்இ கதிபன், ஒருவன் பொய்யனாக இருப்பதற்கு போதும் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅஹு அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏலும் என்றால் அவன் செவியுறுவதை எல்லாம் மற்றவரிடம் கூறுவதே அவன் பொய்யனாக இருப்பதற்கு போதும். ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுவான், நியூஸிலே நாங்கள் கேட்கிறோம், பேப்பரிலே பல கருத்துக்களை பார்க்கிறோம். கதைத்துக் கொண்டிருக்கிற போது எத்தனை பேர் விடயங்களை சொல்வார்கள். கேட்பதையெல்லாம் மற்றவரிடம் நாம் கூறும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்போம் என்றால் அது போதுமாம் அவன் பொய்யனாக ஆகுவதற்கு. ஏனென்றால் அதை சொல்லும் போது தனது கருத்து எடுபட வேண்டும் என்று நினைப்பான். அதனால் அவன் மிகைப்படுத்தி கூறுவான். இது ஒரு காரணம். இரண்டாவது, சொல்லுகின்றவன் அந்த செய்தியை எவரிடமிருந்து கேட்டானோ, அது நியூஸாக இருக்கலாம், பத்திரிகை நியூஸாக இருக்கலாம், அல்லது ஒருவரிடமிருந்து கேட்டதாக இருக்கலாம். அவன் கூட்டி குறைச்சி சொல்பவனாக இருப்பான். இன்றைய நியூஸை எடுத்தால் உண்மையா? ஒரே செய்தி பலவிதமாக வருகிறது. அதை அவர் கேட்டுவிட்டு மற்றவரிடம் சொல்லும் போது உண்மை மாதிரி சொல்வான். ஒரு செய்தியை சொல்ற போது இன்ன இடத்தில் இன்ன விடயம் நடந்தது என்று இன்னார் கூறினார் என்று சொல்லுவான். நியூஸிலே அப்படி வருகிறது. இன்ன விடயத்தில் இன்னது நடந்தது என்று இன்னார் கூறினார் என்று நிருபர் ஒரு செய்தியை வாசிக்கிறார். அதை கேட்டவர் அதை சொல்ற போது இன்ன இடத்தில் இன்னது நடந்தது என்று சொல்லுவார். இவன் பொய்யன். இன்னார் சொன்னார் என்பதை விட்டு விடுவான். அதனால் இஸ்லாத்தின் பார்வையிலே அவன் பொய்யனாக இருக்க போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நீயாக ஒன்றை கண்டால், நீயாக ஒரு சபையிலே இருந்து செவியுற்றால், கண்டதை கண்ட மாதிரி கேட்டதை கேட்ட மாதிரி நீ சொன்னால் அது உண்மை. எங்கேயோ ஒன்று நடந்ததை, ஒருவர் சொன்னதை, ஒருவர் எழுதியதை நீ கேட்டுவிட்டு அடுத்தவரிடம் சொல்ற போது நீ அந்த இடத்தில் இருந்த மாதிரி அதை சொன்னால் நீ பொய்யன். அப்ப எப்படி சொல்லணும்? இவ்வாறு ஒரு செய்தியை நான் நியூஸில் கேட்டேன், எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. இன்றைக்கு அப்படியா இருக்கிறது? இந்த காலத்து தான் நியூஸ்கள் மிக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் நடந்த மாதிரி இருந்த மாதிரி சொல்வான். கொரோனா காலம், பரபரப்பான செய்திகள் வரும், அதிர்ச்சியான செய்திகள் வரும், பெருசுபடுத்தி சொல்கிறார். எங்களுக்கு அதை பற்றிய பாரதூரம் தெரியாது. நாங்கள் சாதாரணமாகவே கதைக்கிறோம். அது போய் பாதுகாத்திருப்பதற்கு காரணம்
ஒருவருடைய வாயில இருந்து இஸ்லாமிய வார்த்தை ஒன்று வருகிறதா, நபியை தொட்டும் ஒரு செய்தி வருகிறதா, அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகின்ற போது அந்த வாய் வார்த்தையை அப்படி எடுக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன உதாரணம், தாவூஸ் பின் கைசான் ஒரு தாபிஈன் ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாஹ், சயீத் பின் ஜுபைர் ஒரு தாபிஈன், சஹாபாக்களை அடுத்த ஜெனரேஷன், சஹாபாக்களிடம் மார்க்கத்தை எடுத்தவர்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ஒரு பெரிய தாபியின் இமாம், அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்று வச்சுக் கொள்வோம். என்ன சொல்லுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று ஒரு தாபியின், நபியை சந்திக்காத ஒருவர் சொல்லுகிறார். இதை இமாம்கள் எப்படி அணுகுவார்கள் தெரியுமா? சொன்னவர் உண்மையாளர், இமாம் ஹசனுல் பஸ்ரி, இமாம் சயீத் பின் ஜுபைர், இமாம் தாவூஸ் பின் கைசான், மிகப்பெரிய இமாம்கள், அந்த காலத்திலே தாபீன்கள் காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள். அவர்கள் நபிகளார் சொன்னார் என்ற ஒரு செய்தியை சொன்னால் அதை அவர்கள் யார், எந்த நபி தோழரிடம் இருந்து கேட்டார்கள் என்கிற விடயத்தை அவர்கள் தெரியப்படுத்தாத வரை அதை ஆதாரமற்றது தூக்கி எறிந்து விடுங்கள் என்று தள்ளி போட்டுடுவார்கள். இன்று வரை அதுதான் ஹதீஸ் கலை விதி. நீங்கள் நபியை சந்திக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் நீங்கள் ஒரு சஹாபியிடம் கேட்டிருக்க வேண்டும். அந்த சஹாபியிடம் தான் நீங்கள் இதை கேட்டீர்களா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லவில்லையா, அதை அப்படி பலகீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி என்று அதை விட்டு விடுவார்கள். அப்படி ஒன்று ரெண்டு செய்தி அல்ல, லட்சக்கணக்கான செய்திகள் அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஒரு தாபிஈன், நபியின் தோழர்களிடம் இல்மை படித்த உலமாக்கள், அவர்கள் சொன்னால் கூட தான் யாரிடமிருந்து அதை செவியுற்றார் என்று பார்த்து இவருக்கும் அந்த சஹாபிக்கும் இடையில் தொடர்பு இருந்திருக்கிறதா என்று பார்த்து அதற்கு பிறகுதான் ஏற்பார்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்து ஒரு செய்தி சொன்னால், அவரை தொட்டும் சொன்னால், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் சொல்கிறார் என்றால், ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியிடமிருந்து தான் அவர் கேட்டிருக்க வேண்டும். ஆனாலும் அதை ஏற்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? இவருக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சந்திப்பு இருந்திருக்கிறதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த பிரதேசத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறாரா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்த காலத்தில் இவர் உயிரோடு இருந்திருக்கிறாரா அல்லது அவர் மரணித்ததன் பின்னர் தான் இவர் பிறந்தாரா என்றெல்லாம் பார்த்து இவர் கேட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது என்று ஒரு ஆய்வு செஞ்சதன் பின்னர் தான் இது ரசூலுல்லாஹ்வின் செய்தி என்று சொல்வார்கள். ஏன்? இதுதான் அனைத்து இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா, மாலிக், இமாம் தாரமி, பைஹகி, இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் அனைத்து இமாம்களும் கடைபிடித்த முறை, நபியின் பேரிலே ஒரு செய்தி ஊர்ஜிதமற்று வந்துவிடக்கூடாது.
நபி சொன்னார் என்று நாம் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அது உண்மையில் நபி சொன்னதென்று உறுதிப்படுத்தப்படணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் மட்டும்தான் இப்படி பார்ப்பது என்பது அல்ல, மொத்தமாகவே ஒரு முஸ்லிமுடைய பண்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். நாவினால் நாம் ஒரு செய்தியை, நாம் கண்ணுறாத செய்தியை, நாம் நேரடியாக கேட்காத செய்தியை, நேரடியாக நாங்கள் தொடர்பாகாத ஒரு செய்தியை இன்னொருவரிடம் சொல்ற போது அந்த செய்தியை சொல்லிவிட்டு இப்படி எனக்கு இன்னார் சொன்னார் என்று சொல்ல வேண்டும். இப்படி பேசுறோமா? அல்லது இப்படி சொன்னதாக, இப்படி நடந்ததாக நான் செய்தியின் மூலமாக அறிந்தேன், அப்படி சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவர் சொன்ன செய்தியை கேட்டு இவர் இப்படி நடந்திருக்கிறாரே, இப்படி நடந்திருக்கிறாரே, உடனே முடிவெடுத்துருவார்கள். இவர் இப்படி நடந்திருக்கார், அப்ப மாறு கேட்க நீங்க அவர் தெரிந்தீங்களா? இல்லை. அப்ப நீங்க அப்படி சொல்வேன், இல்லை அவர் அப்படித்தான் நடந்திருக்காராம் என்று உங்களுக்கு ஒருவர் சொன்னார், நீங்கள் அவர் இருக்கவில்லை, அதை காணவில்லை, அப்ப நீங்க எப்படி உறுதியாக சொல்வேன்? எல்லோரிடமும் இது சாதாரணமா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது, ஒருவன் தான் செவியுறுவதை எல்லா மற்றவரிடம் கூறுவதே அவன் பொய்யன் என்று இருப்பதற்கு போதும். இப்ப நீங்க உங்களை யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்க உண்மையாளர் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று. நீங்க உண்மையாளரா அல்லது பொய்யரா? அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த நபரை பற்றி நான் செல்தான், முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, ஒரு பிரமதத்தாரை பற்றி ஒரு செய்தி வந்தாலும் அந்த செய்தியை நீங்கள் இன்னொருவருக்கு சொல்கிற போது நீங்கள் கண்ட மாதிரி கேட்ட மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த செய்தியை சொன்னவன் கூட்டி சொல்லிருக்கலாம், குறைத்து சொல்லிருக்கலாம், நடப்புக்கு மாற்றமா சொல்லிருக்கலாம். நாளாந்தம் நியூஸை பாருங்கள், எப்படி எப்படி எல்லாம் செய்திகள் வருகிறது. அரசியல்வாதிகள் சொல்ற செய்தி எப்படி இருக்கிறது, எவ்வளவு பெயரற்றார்கள். நம்முடைய கண் முன்னே நம்முடைய ஊரிலே ஒன்று நடந்திருக்கும், அங்கிருந்து நியூஸ் வாசிப்பார்கள், நாம வீட்டிலிருந்து சிரித்து கொண்டிருக்க வேண்டிய நியூஸை கேட்டுவிட்டு நான் கங்கட்ட போய் செல்லார்கள். நடக்குதா இல்லையா? இது ஹதீஸ் கலைக்குரிய சட்டம் அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன் அப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லிமாக இருந்த சஹாபாக்கள் அனைவரும் இருந்தார்கள், நபித்தோழர்கள் அனைவரும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் தான் சஹாபாக்கள், அனஸ் ரலியல்லாஹு நினைக்கின்றேன் அவர் கூறுகின்றார், நான் இப்போது சொல்கிறேன் பார், அனஸ் ரலியல்லாஹு நினைக்கின்றேன், ஏனென்றால் அந்த சஹாபிதானா அல்லது இன்னொரு சஹாபியா என்று எனக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. நினைக்கிறேன் என்றால் அவர் இன்னொருவராகவும் இருக்கலாம், அப்ப குற்றம் இல்லாமல் ஆகிவிடும். ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்களா என்று தேடி பார்ப்பார், இல்லை வேறொருவர் சொன்னதாக ஆகிவிடும், இருந்திருக்கும், அப்ப இவர் பொய் சொல்லியிருக்கிறார் என்று வந்துவிடும். அதனால் தான் இப்படி சொல்வது. என்ன கூறுகிறார், நாங்கள் சஹாபாக்கள் சிலரை சிலர் பொய்யர்களாக்க மாட்டோம். சஹாபாக்களை அவர்கள் உண்மையாளர்கள். சஹாபாக்கள் அவர்களிலே சிலர் குடித்திருக்கிறார்கள், இஸ்லாத்திற்கு வந்ததன் பின்னரும் அதற்கு தண்டனை வழங்கப்பட்டது. சிலர் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், அதற்கும் தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி சில தப்புகள் நடந்தது. ஆனால் சஹாபாக்கள் பொய் பேச மாட்டார்கள்.
அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விடயத்தை சொல்ற போது அந்த சஹாபாக்களை அடுத்த ஜெனரேஷன், அதற்கடுத்த ஜெனரேஷன்ல உள்ளவர்களிலே இவர்கள் மிக உண்மையாளர்கள் என்று அவர்களை பற்றி ஆய்வு செய்து அந்த ஆய்விலே அவர்கள் உண்மை தன்மை நிரூபணம் ஆனதன் பின்னர் தான் அந்த செய்தியை ஏற்பார்கள். தொழுகிறோம், நாம் தொழுகிறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கையை உயர்த்துகிறோம். ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினார்கள், நாம் யாரும் காணல. நாம் 1400 வருடத்தின் மேல் இருக்கிறோம். அப்ப யார் கண்டது? இமாம் புகாரியா? அவரும் காணவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 200 வருஷம் பிந்தி, அவரும் காணவில்லை. அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? எனக்கு இன்னார் சொன்னார், எங்களுக்கு அந்த இன்னார் அவர் இன்னாரிடம் செவியுற்றார், அவர் இன்னாரிடம் செவியுற்றார், அவர் இந்த நபித்தோழரிடம் இருந்து கேட்டார். நபித்தோழர் உண்மையாளர், அதற்கு அடுத்தவர் எப்படி உண்மையாளர், அதற்கு அடுத்தவர் எப்படி உண்மையாளர் என்று அவர்களை ஒரு பாரிய ஆய்வு செய்ததன் பின்னர் தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். எதை பதிவு செய்கிறார்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் கையை உயர்த்த வேண்டும் என்ற ஹதீஸை. இப்படி தொழுகையிலே நபிகளாருடைய அங்க அசைவுகள் ஒவ்வொன்றையும் நூலுக்குள்ளாக அவர்கள் சொல்ல, அதை நாங்கள் நூலுக்குள்ளால் அதை வைத்து செயற்படுகிறோம். இது மாதிரி சகோதரர்களே, நபிர ஹதீஸோடு மட்டும் நிற்கக்கூடாது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இதிலே நாங்கள் ரொம்ப பெரிய பிழை விடுகிறோம். ஒருவரை பற்றி நாங்கள் ஒருவர் சொன்னதை கேட்டு மற்றவரிடம் ஏதோ தான் அந்த சபையில் இருந்த மாதிரி அப்படியே ஒப்புவிக்கிறோமே. நான் பொய்யன் என்று என்னை நானே ஆக்கிக் கொள்கிறேன். இது சாதாரணமாக நடக்கிறது. சாதாரண மனிதர்களிடம் பொய் சொல்வதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்றை சொல்வது மிக பெரும் பாவம். அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்வது மிக பெரும் பாவம். ஃபமன் அல்லாஹு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுபவனை விட மிக பெரும் அநியாயக்காரன் வேறு யார்? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு வார்த்தை, ஒரு சொல் குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி வைக்காத ஒரு சொல்லை ஒருவன் சொல்லிவிட்டால், குர்ஆனின் பெயரால் சொல்லிவிட்டால் அவன் மாபெரிய அநியாயக்காரன். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது பொய் கூறுவது உங்களிலே சிலரின் மீது பொய் கூறுவதை போன்று அல்ல. நான் சொல்லாததை ஒருவன் என் மீது சொல்லிவிட்டால் அவனுக்குரிய இருப்பிடத்தை நரகலோகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஹ்லி பைத்திஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எனவே சகோதரர்களே, நாங்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது அறிந்து அறியாமலும் பொய் பேசக்கூடாது. ஏனென்றால் நபியின் தொட்டும் ஒரு செய்தி சொல்ல போகிறோம் என்றால் உண்மையிலே ரசூலுல்லாஹ் அதை சொல்லி இருக்கிறார்களா என்று அதை ஆய்வு செய்ததன் பின்னர் தான் சொல்ல வேண்டும். அப்படி ஆய்வு செய்யாமல் சொல்லக்கூடிய உலமாக்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருந்ததால் தான்
எத்தனையோ வகையான மூட நம்பிக்கைகளும் பரகி, பிழையான இபாதத்துகளும் பரவி, கடைசியாக சமுதாயம் நபியின் வழிகாட்டலை விட்டு எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள். நிறைய இயக்கங்கள் இயக்கத்துக்கு சார்பாக போய் சொல்வார்கள். ஒருவர் இயக்கத்தை உருவாக்கினால், நான் இங்கே ஒரு இயக்கத்தை பெயர் செல்லவில்லை, ஒரு இயக்கத்தினர் ஒரு ஹதீஸை அதிகமாக சொல்வார்கள். யார் ஒருவர் முஸ்லிம்களுடைய விடயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்லிடுவார். இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, கருத்து நல்லா இருக்கிறது. முஸ்லிம்களுடைய விடயத்திலே கரிசனை செலுத்த வேண்டும், அது வேறு விடயம். பிரச்சனை என்ன, அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்வது. சீனி இனிப்புதான், அதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சீனி இனிக்கும் என்று சொன்னால் அது பொய். அதன் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரோட நிஸ்பத் பண்றது மிக பெரும் பாவம். ஆனால் அவன் நரகத்துக்கு போயிடுவான். நபி சொன்ன என்று சொல்லக்கூடாது. அது மாதிரி மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாய் வார்த்தைகளை அதிகமான மௌலிமாடவும் இருக்கிறது, பள்ளி நிர்வாகியிடம் இருக்கிறது, பெரிய வணக்கவாளியிடம் இருக்கிறது. வியாபாரிகளிடம் அது சொல்லவே தேவையில்லை, தொழில் செய்வரிடம் சொல்லவே தேவையில்லை, அதோடு நிறைஞ்சிருக்கிறது. ஒரு செய்தியை கேட்டால் அதை முதல் அப்படியே நம்பிடுவார்கள். இன்னார் இப்படியாம் அப்படியே நம்புவது, நம்பி மனசில் நிரப்புவது. பின்னர் அடுத்தவரிடம் இவர் கண்டமாயிரி சொல்வது, கேட்டமாயிரி சொல்வது, அது பாவம், பெரும் பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு மனிதன் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்வான், ஆனால் அவன் அதை பொருட்படுத்த மாட்டான். ஒரு வார்த்தை, அது கலிமாண்டே வருகிறது, ஒரு சொல்லை சொல்வான், அதை அவன் பொருட்படுத்தாமல் சொல்லிவிட்டுவான். அதனால் அவன் நரகத்தில் வீசப்படுவான். ஒரு வார்த்தை, அது எத்தனையோ விடயம். சிங்கிள் வேர்ட், அவர் இப்படியாம், அல்லது அவர் இப்படி முடிஞ்சு இவர் செய்கிற நன்மையெல்லாம் அள்ளி கொடுத்துக்கு அப்படியே போவார் நரகத்துக்கு. அதனால்தான் சொன்னார்கள், நீ செவியுறுவதை எல்லாம் பேசினால் நீ பொய்யனாக இருக்க போதுமா? இது பேசின் மூலமாக பொய். இன்னொரு பொய் என்ன? செயல் ரீதியான பொய். செயல் ரீதியான பொய்யைத்தான் நாங்கள் ஏமாத்து, மோசடி என்கிறோம். ஒருவர் வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஒரு சஹாபி வியாபாரம் செய்கிறார், தானியத்தை வெளியிலே காய்ந்திருக்கிறது, கையை ஓட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரலிப்பிருக்கிறது. அப்ப என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ். எங்களுக்கு யார் மோசடி செய்தாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. அப்ப ஒரு பொருளை விற்பவர் வெளியிலே நல்லது மாதிரி காட்டுகின்றார், அந்த பார்வையில் வெளிச்சில தெரிந்தாலும் சரிதான், உள்ளுக்கு குறை இருக்கிறது. அவர் ஒரு பொய் வியாபாரி, பொய் சொல்லி வியாபாரம் செய்பவர். எல்லாத்திலையும் வருகிறது, எலக்ட்ரிக் ஐட்டத்திலையும் வருகிறது, இரும்பு ஐட்டத்திலையும் வருகிறது, முழுதும். அது லேபிள் போட்டாலும் சரிதான், போடாட்டியும் சரிதான். அவர் பார்க்கிறார், சிலதில் லேபிள் போட்டிருப்பார்கள் மேட் இன் இந்தியா என்று. ஒரிஜினல் மேட் இன் இந்தியாவா அன்று ஒருத்தர் வந்து கேட்பார். கேட்டால் இவருக்கு தெரியும் உண்மையான மேட் இன் இந்தியா அல்ல, அது எங்கேயோ ஊரில் லேபிள் போட்டு அடிச்சு வருகிறது. சொன்னால் வாங்க மாட்டான், எனக்கு தெரியாம்பார். இல்லை எங்க மாட்டா தெரியாம்பார். உனக்கு தெரியும் தானே, நீ தானே போய் காத்தாங்குடியில் இல்லாட்டி மட்டக்களப்பில் இல்லாட்டி அன்றாபுரத்தில் ஏதாவது ஊரில் வாங்கியிருந்தாய்,
உனக்கு தெரியும் தானே? பொய். உனக்கு தெரிகிறது இன்னொருவன் பெறுவான். உனக்கு தெரியும் இது மேட் இன் இந்தியா இல்லை என்று. ஆனால் அதில் இருக்கிற லேபலை பார்த்து எல்லோரும் விசாரிக்க மாட்டார்கள். ஒருவர் இந்தியாவோட சாமான் என்று வாங்கிட்டு போவார். அந்த லேபல் வைத்து நீ அவரை ஏமாத்துகிறாய். அப்படி என்றால் நீ வாயால் பேசவில்லை, உன் செயலால் பேசுகிறாய். நான் இந்தியாவுடைய சாமான் விற்கிறேன், சைனா என்றால் வாங்க மாட்டான். நீ பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறாய். 3 பேர் அல்லாஹ் அவர்களை மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னபோது ஒருவரை சொன்னார்கள். ஒரு பொருளை விற்பதற்காக பொய் சத்தியம் பண்ணுகிறார். பொய் சத்தியம் பண்ணி அவர் விற்கிறார். அதனால் அவன் நரகம் போவான். அல்லாஹ் அவனை மறுமையில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். அப்ப எங்க போவார்? உனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், 500 ரூபாய் கிடைக்கும், 50,000 கிடைக்கட்டும், 5 கோடி கிடைக்கட்டும், நரகத்துக்கு போயிடுவாய். 5 கோடியா? இந்த உலகம் அளவு சொத்து இருந்தாலும் நரகத்தில் இருந்து உனக்கு விமோசனம் கிடைக்காது. அதனால் அதிகமானவர் நாங்கள் செயல் ரீதியாக போய் சொல்கிறோம். நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஆசிரியர் வருகிறார், 2 மாணவர்கள் பாட நேரத்தில் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் வருவதை மாணவன் கண்டுகொண்டான். பக்கத்திலே பாத்ரூம் இருக்கிறது. உடனே அவர்கள் 2 பேரும் ஏதோ பாத்ரூமுக்கு போய் வர மாதிரி எக்ஷன் காட்டணும் அல்லவா, அதற்காக உடனே பாத்ரூமுக்கு உள்பட்டு திருப்பி வெளியிறங்கிறார்கள். ஆசிரியர் நேரத்தோடு கண்டுகொண்டார். அவர் கண்டுகொண்டார் என்பதை அவன் அறியவில்லை. இப்ப அவனுடைய நினைப்பு என்ன? பாத்ரூம் போய் வார பிள்ளைகள் தானே என்று ஆசிரியர் போயிடுவார் என்று அவன் தனது செயலால் நாம் பாத்ரூம் போய் வாரன் என்று பொய் கூறுகிறான். பிள்ளைகள், நீங்கள் இப்படியும் பொய் பேசக்கூடாது. நீ தாமதித்ததால், பாட நேரத்தில் கதைத்திருந்ததால் தற்செயலாக ஆசிரியர் அடிப்பார் என்றால் அந்த அடி பரவாயில்லை. நீ இப்போது செய்கின்ற இந்த ஒரு பொய் செயல் ரீதியான பொய். அது சமன் உன் ஆசிரியரை நீ ஏமாத்துகிறாய். அவர் உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நம்பிக்கை மோசடி செய்கிறாய். அவரிடம் நான் நல்ல பிள்ளை என்று காட்டுகிறாய். இப்படி சிறுசை பழகினால் நாளைக்கு இதை போன்று பெரிசை செய்வாய். நேற்றும் என்ற மாணவர்களுக்கு இந்த புத்திமதியை சொன்னேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பொய் சொல்ல நாமே. நம்முடைய உடம்பும் பொய் பேசக்கூடாது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு முட்டையை களவெடுக்கிறான், அவனுடைய கை வெட்டப்படுகிறது. முட்டையை களவெடுத்தால் அது கைவெற்ற இஸ்லாமிய சட்டம் அல்ல. ஆனால் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய சட்டப்படி 1/4 தீனார் அளவு களவெடுத்தால் கைவெட்டப்படும். 1/4 தீனார் என்றால் ஒரு அறிவிப்பின் பிரகாரம் 3 வெள்ளிக்காசி, 1/4 தங்க காசு இல்லாட்டி 3 வெள்ளிக்காசு. அந்த 3 வெள்ளிக்காசு என்பது இந்த காலத்து பெறுமதிக்கு அந்த 1/4 தீனார் என்பது சுமார் 12,500 ரூபா, கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகும். சரி, ஒரு முட்டை எவ்வளோ? 10 ரூபா. 12,500 ரூபாவுக்கு அவன் இஸ்லாமிய நாடுகளிலே கைவெட்டப்பட வேண்டியவன் முட்டையால் கைவெட்டப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை வைத்து என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? முதல் முட்டையை எடுப்பான், அடுத்த தரம் முட்டை விடக்கூடிய கோழியை களவெடுப்பான், அடுத்த தரம் ஆடை களவெடுப்பான். சின்னதானே என்று கடைசியா ஆடு களவெடுத்து கைவெட்டப்படுவான். முட்டை என்று சிறுசை பார்த்து கடைசியா கைவற்ற நிலைக்கு போயிடுவான். அதனால் சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தரக்கூடிய புத்திமதி. சின்ன விஷயம்தானே என்று நமது வாயில் வருகின்ற வார்த்தைகளுக்கு எல்லை போடாமல் நாங்கள்
கதைத்து 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 தொழுகிறோம், தொழுது விட்டு ஜங்ஷனுக்கு போய் கடைக்கு போய் ஊட்ட போய் அவ்வளவு நன்மைகளையும் அப்படியே அழித்து விடுகிறோம். செய்யாதீர்கள். நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நயவஞ்சகர்கள் வந்தபடி பேசுவார்கள். நீங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் சஹாபாக்களின் வாரிசுகள் என்றால் அவர்களை போன்று உண்மையாளர் என்று சொல்ல வேண்டும். உனக்கு ஒரு விடயத்தில் சந்தேகமா, மறதியா, அதை கன்ஃபார்மா சொல்லாதீர். ஒரு விடயத்தில் நீ அந்த நேரத்தில் 100% கலந்து கொள்ளவில்லையா, அதை நீ பார்க்கவில்லையா, செவியுறவில்லையா, கண்டவன் மாதிரி இருந்தவன் மாதிரி பேசாதீர். இல்லை என்றால் நீ பொய்யன் என்ற லிஸ்டில் எழுதப்படுவாய். அப்படி என்றால் நாங்கள் நயவஞ்சக தன்மையோடு போக வேண்டி ஏற்படும். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். எங்களை நாங்கள் மாற்றுவோம். எங்களின் நாவை உண்மையான நபிகளார் சொன்ன அந்த உண்மைக்குரிய பண்புள்ள ஒரு நாவாக மாற்றுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக வெறுப்பான குணம் பொய். இஸ்லாம் என்பதே உண்மையான மார்க்கம். அந்த உண்மையான மார்க்கம் உள்ளவர்கள் உண்மை மட்டுமே அனைத்து விடயத்திலும் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் விளங்கி நடக்க நல்லர் பாலிப்பனாக. வாஹ்ரதாவா அல்ஹம்துலில்லாஹ். الله أكبر الله أكبر. نشهد أن